ஆனால் குறைந்தபட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்குறது அரசாங்கத்தோட அடிப்படை வேலையாக இருக்கணும். அதனால் அதில் செலவெல்லாம் பார்க்க முடியாது. தெரியாத விஷயம் வந்து இந்த நீர்வளங்கள் துறையை பொறுத்த வரைக்கும், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக கிட்டத்தட்ட 60% மக்களுக்கு நம்ம வந்து நீர் பைப் போன் ட்ரிங்கிங் வாட்டர் நீர் வழங்கிட்டு இருக்கோம், குடிநீர். ஆனால் இந்த 60%த்தில் எங்கெல்லாம் 100% கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரும்பான்மை இனத்தை சார்ந்த இடங்கள்ல இருக்குது. அதே மாதிரி எல்லாமே இந்த அர்பன் சைடில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீர் அவங்களுக்கு வர இடத்தை பார்த்தீங்கன்னா கிராமங்கள், தோட்டங்கள், அந்த மாதிரி பகுதிகள். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க மக்களுக்கு தண்ணி கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கூட நாங்கள் பாரோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட வெறுமனே 5% மக்களுக்கு தான் குடிநீர் வசதி இருந்திருக்கு. இந்த டீசாலினேஷன் பிளான்ட் வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட 40% மக்களுக்கு குடிநீர் வசதி வழங்கப்படும். அதனால தான் நான் என் செயலாளர்கிட்டயும் நான் சொல்லிக்கிறேன் தாழ்மையாக, இதில் செலவெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. $266 மில்லியன் இருந்தால் கூட அது கடைசியில் மக்களோட வரி பண்ணும், அது திருப்பி உங்ககிட்ட தான் வருது. அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்லணுமே தவிர நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த அமைச்சை நான் பாரோ எடுக்கும்போது அன்னைக்கு எனக்கு ஒப்படைச்ச அமைச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 2800 மில்லியன் நஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே இருக்க இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நம்மளுக்கு கட்டாயம் அடிப்படை பொருளாதார விழிப்புணர்வு வந்தாகணும். நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாதனால மட்டும்தான் நாடு இந்த நிலைமைக்கு வந்துச்சே தவிர நம்ம வந்து ஒருத்தர் கை நீட்டி இவர் தான் காரணம் அவர் தான் காரணம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 2,20,00,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2,20,00,000 மக்கள் வாழ்றதுக்கு வெறுமனே 4 லட்சம் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் தான் நம்மளுக்கு தேவை. ஆனால் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 18 லட்சம் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் கட்டுறது யார்? பென்ஷன் கட்டுறது யார்? இன்னைக்கு நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு வரணும்னு நினைக்கிறது யூனியன் ஆரம்பிக்கணும்னு தானே தவிர வேற எந்த விஷயத்துக்கும் கிடையாது. இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், அடிப்படை பொருளாதார விழிப்புணர்வு நம்மளுக்கு கட்டாயம் தேவைப்படும். இன்னைக்கு இந்த நீர்வளங்கள் துறையை வந்து ஒரு ஒரு வங்குரோட்டான நிலைமையிலேருந்து காப்பாற்றி மீட்டு எடுத்துருக்கும். ஆனால் மீட்டு எடுத்தது பிரச்சனை இல்லை, அதே நிலப்பாட்டில் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் அது வளர்ச்சிக்கு சமம். இல்லாட்டி நம்ம திருப்பி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் சந்தித்த நிலைமையை தான் சந்திக்க போகிறோம். ஆனால் இங்கே தாளையடியில் மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் வாழ்கிற மக்கள் ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்கள். இங்கே உங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, அங்கே குடிநீரை வச்சு நான் குளிப்பாட்டுறான், வெஹிக்கிளை கழுவுறான். இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் நீர் என்ன அளவுக்கு அவமதிக்கப்படுது. அதனால தான் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், இந்த 20,000 லிட்டர்னு பாவிச்சிட்டு இருந்தாங்க ஒரு குடும்பத்தில் 4 பேர்னா. நீர் கட்டணத்தை அதிகரித்தோன்னே 20,000 லிட்டர்னு பாவிச்சவங்க கிட்டத்தட்ட 13,500 லிட்டர் பாவிக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் வந்து கட்டாயம் குடிநீரை சேமிச்சாகணும். குடிநீரோட முக்கியத்துவம் என்னன்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாகணும். இதில் வந்து அரசியல் அதிலெல்லாம் இல்லை. இது வந்து ஏன்னா இதுலேயும் நிறைய நான் பார்த்துருக்கேன். என்னோட சிறிய அனுபவத்தில், இந்த கடந்த 1 வருஷம் அமைச்சராக இருந்த அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். இது எப்போவுமே வெளியே ஒரு மேடையில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சொன்னால் தானே எல்லாருக்கும் தெரியும். முன்னாலெல்லாம் பிரச்சனைகள் வந்து எல்லைகள்னால தான் வந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் பிரச்சனைகள் வர காரணம் இந்த தண்ணி எனக்கு சொந்தம். தண்ணி எனக்கு சொந்தம்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது, அருகதையும் கிடையாது. ஆனால் தண்ணி எனக்கு சொந்தம்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் சண்டை போடுறாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து 2 கோரிக்கைகள் வச்சாங்க. இப்போ தேர்தல் சட்டம் இருக்கனால அதை பற்றி நான் பேச முடியாது. ஆனால் கட்டாயம் இங்கே வார்த்தை கொடுக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பேர் வந்து ஜீவன் ஆறுமுகம் தொண்டுமான். வார்த்தை கொடுத்தா கட்டாயம் காப்பாற்று. நீங்கள் வச்சுருக்க கோரிக்கையை எதிர்காலத்தில் கட்டாயம் நிறைவேற்றுவோம்.